Enroll your little star at Nakshatra Preschool Daycare. First come, first grab. Are just 1,000. நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. திருநாட்கள் இலவச ட்ரையல் உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் 1 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். வரவிருக்கும் செப்டம்பர் மாதம் ஐபோன் 17 அறிமுகம் ஆப்பிள் நிறுவனத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவின் ஸ்மார்ட் போன் துறைக்கும் ஒரு முக்கிய செய்தியாகும். முதன்முறையாக ஐபோன் 17 சீரிஸின் 4 மாடல்களும் ப்ரோ வெர்ஷன்கள் உட்பட இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. இது இந்திய உற்பத்தி திறனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாகும். முழு ஐபோன் 9 சீரிஸும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அது படிப்படியாக நடந்த ஒரு செயல்முறையாகும். இதற்கு மாறாக ஐபோன் 17 மாடல்கள் அனைத்தும் தயாரிப்புச் சுழற்சியின் தொடக்கத்திலிருந்தே இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த போன்கள் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுவதுடன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. வரவிருக்கும் ஐபோன் 17 வெளியீடு இந்திய ஸ்மார்ட் போன் உற்பத்தி துறைக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும். கடந்த சில ஆண்டுகளாக பல நிறுவனங்கள் படிப்படியாக தங்கள் போன்களை இந்தியாவில் உற்பத்தி செய்து வருகின்றன. இந்த போக்கு இந்த ஆண்டு மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் இந்தியா சுமார் $7.5 பில்லியன் மதிப்புள்ள ஐபோன்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இது முந்தைய முழு ஆண்டின் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட பாதியாகும். ஆப்பிள் இப்பொழுது இந்தியாவை உள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதோடு அமெரிக்கா போன்ற பெரிய சந்தைகளுக்கும் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்துகிறது. சைபர் மீடியா ரிசர்ச் சிஎம்ஆர் நிறுவனத்தின் இண்டஸ்ட்ரி இன்டெலிஜென்ஸ் குழுமத்தின் தலைவர் பிரபு ராம் இது குறித்து பேசினார். ஆப்பிளின் விநியோகச் சங்கிலி ஸ்திரத்தன்மை மற்றும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி உத்தியில் இந்தியா ஒரு முக்கிய மையமாக தொடர்கிறது என்று அவர் கூறினார். மேக் இன் இந்தியாவின் வளர்ந்து வரும் முதிர்ச்சி ஐபோன் 17 வரிசை முழுவதும் சீனாவோடு இந்தியாவிலும் ஆரம்பத்திலிருந்தே தயாரிக்கப்படுவதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறுகிய மற்றும் நீண்ட காலத்திற்குள் உலகளாவிய எலக்ட்ரானிக்ஸ் மதிப்புச் சங்கிலியில் இந்தியா ஒரு தெளிவான வளர்ச்சி பாதையை காணும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இந்தியாவின் உற்பத்தி திறனுக்கு ஒரு வலுவான சான்றாகும். பெரிய அளவில் பார்த்தால் ஆப்பிள் மட்டுமல்ல, பல ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளர்களுக்கும் இந்தியா ஒரு முக்கியமான தளமாக மாறி வருகிறது. சாம்சங், சியோமி, ஒப்போ, விவோ, ரியல்மி, மோட்டோரோலா மற்றும் லாவா போன்ற இந்திய பிராண்டுகளும் இங்கு சாதனங்களை உற்பத்தி செய்கின்றன. உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை, PLI திட்டம் மற்றும் கட்டம் வாரியான உற்பத்தி திட்டம் போன்ற அரசு திட்டங்கள் இந்த வளர்ச்சிக்கு உந்துதலாக உள்ளன. இன்று இந்தியா உலகின் 2வது பெரிய மொபைல் போன் தயாரிப்பாளராகும். இங்கு 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. எலக்ட்ரானிக்ஸ் துறை பொருளாதாரத்தின் வேகமாக வளர்ந்து வரும் பகுதிகளில் ஒன்றாகும். 2024ஆம் ஆண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி 40% அதிகமாக உயர்ந்துள்ளது. இதற்கு முன்பு ஆப்பிள் நிறுவனத்திற்கு இந்தியா ஒரு 2ஆம் நிலை உற்பத்தி மையமாகவே பார்க்கப்பட்டது. சிலர் அதன் உற்பத்தி வசதிகள் சமீபத்திய மாடல்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்று வாதிட்டனர், குறிப்பாக ஆப்பிள் விஷயத்தில் என்று டெக்கார்க் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை ஆய்வாளர் ஃபைசல் கவுசா விளக்கினார். இது சரியான முறையில் ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்கவில்லை. இப்போது வரவிருக்கும் சமீபத்திய மாடல் இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு வெளியீட்டின் போதே கிடைக்கும் என்பதால் அத்தகைய விவாதத்திற்கு இடமில்லை என்று அவர் மேலும் கூறினார். இது மேலும் உலகளாவிய பிராண்டுகள் இந்திய உற்பத்தி சூழல் அமைப்பில் நம்பிக்கை வைக்க வழிவகுக்கும். எண்கள் இந்த கதையை நன்றாகச் சொல்கின்றன. இந்தியா பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன் அறிக்கையின்படி 2014-15ஆம் ஆண்டில் இந்தியா தனது சொந்த மக்களுக்கு தேவையான போன்களில் கால் பங்கை மட்டுமே தயாரித்தது. 10 ஆண்டுகளுக்குப் பிறகு அது கிட்டத்தட்ட அனைத்தையும் உள்நாட்டிலேயே தயாரித்து சாதனை அளவிலான ஏற்றுமதியையும் செய்து வருகிறது. 2025-26ஆம் ஆண்டுக்குள்
எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி 300 பில்லியன் டாலரை எட்டும் என்று அரசு எதிர்பார்க்கிறது. இதில் மொபைல் போன்கள் கிட்டத்தட்ட 40% உருவாக்கும். ஆப்பிள் ஒரு பெரிய பங்கை வகிக்க உள்ளது. டாடா குழுமத்தின் புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஐபோன்களில் பாதியை உற்பத்தி செய்யக்கூடும். ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் தனது உற்பத்தியை அதிகரித்து வருகிறது. இது தொழிற்சாலைகளில் நேரடியாகவும் விநியோகச் சங்கிலி மூலம் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். பிரபு ராம் மேலும் கூறுகையில், ஆப்பிள் இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 70% கொண்டிருந்தது. 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் சமீபத்திய தலைமுறை ஐபோன்களுக்கான உலகளாவிய தேவை காரணமாக ஏற்றுமதி ஆண்டுக்கு 44% அதிகரித்தது. வலுவான உள்ளூர் விநியோகச் சங்கிலிகள் மற்றும் செயலூக்கமான கொள்கை ஊக்கத்தொகைகளால் ஆதரிக்கப்பட்டு இந்தியா வலுவான ஏற்றுமதி வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள உள்ளது. இது ஆப்பிளின் சுற்றுச்சூழல் அமைப்பில், குறிப்பாக உயர் தொழில்நுட்ப உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் சில தடைகளும் உள்ளன. இந்தியாவில் போன்கள் தயாரிப்பது சீனாவை விட 5-8%, சில சமயங்களில் 10% கூட அதிகமாக செலவாகிறது. இங்கு தொழிலாளர் செலவு குறைவாக இருந்தாலும் பல முக்கிய பாகங்கள் இன்னும் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். இங்குதான் PLI போன்ற திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கின்றன. அவை அதிக உற்பத்தியை ஊக்குவிப்பதுடன் நிறுவனங்களை மேலும் பாகங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கவும் தூண்டுகின்றன. சீனாவின் திறனை இந்தியா அடைய சில ஆண்டுகள் ஆகும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் நம்பிக்கைக்குரியதாக உள்ளது. ஃபைசல் கௌசா மேலும் கூறுகையில், உற்பத்தி மாற்றம் மாறிவரும் உலகளாவிய வர்த்தகத்தின் பின்னணியில் பார்க்கப்பட வேண்டும். சர்வதேச வர்த்தக உறவுகள், குறிப்பாக அமெரிக்காவிற்கு பரஸ்பர வரிகள் விதிக்கப்பட்டதிலிருந்து வேகமாக மாறி வருகின்றன என்று அவர் கூறினார். இது நிரந்தரமானதா அல்லது பேச்சுவார்த்தைக்கான வழியா என்பதை நாம் இன்னும் பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியாவின் ஸ்மார்ட் போன் உற்பத்தித் துறை ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி வேகமாக நகர்கிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம். ஓகே.